வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கிருபை நாட்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். நாம் பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நீங்க பெயர் கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் கொடியேற்றவே மாட்டார். நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இன்னைக்கு ஆண்டவரோடு இழைத்திருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது உண்மையிலே சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தர் கொடியேற்றுவாராங்க. அன்றைக்கு எப்படி அந்த நோவா காலத்துல மனுகுலத்தை பார்த்து ஐயோ மனுஷனை உண்டாக்கினது வேதனை என்று சொல்லி விசனப்பட்டாரோ, அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரிகளை பார்த்து ஆண்டவர் விசனப்படுகிறார். வாயில திறந்தா போய் பூமியை பார்க்கிறார். நியாயம் செய்கிற ஒருவரும் இல்ல, நீதிமான் ஒருவனும் இல்ல, விண்ணப்பிக்கிறவன் ஒருவரும் இல்ல. ஆண்டவர் திட்டத்தை போடுகிறார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்ப பண்ணிக்கிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்ட ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாயி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாய் அணிந்து ரட்சிப்பென்னும் சிராவை தமது சிரசிலே தரித்து நீதியை சரி கட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வினாலே போர்த்து கொண்டார். படைத்த ஆண்டவர் மனுகுல மீட்புக்காக அவர் மனிதனாய் வந்து ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அறிந்து உண்மையிலே நாம் பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்தில் நாம் விடுதலை பெற்றோம் என்று சொன்னால் உடனே தம்முடைய ஆவினாலே அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கும்போது பிசாசு நம்மளை தொட முடியாது, நம் பக்கத்திலே வர முடியாது. அவன் நமக்கு விரோதமாய் வரும்போது அவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இது என் பிள்ளை, இவளை நீ தொடக்கூடாது, இது என் பையன், இவனை நீ தொடக்கூடாது என்று சொல்லி அவர் கொடியேற்றுவாராம். காரணம் நான் உள்ள இருக்கிறேன், நான் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது உண்மையிலே பிசாசு நம்மளை தொட முடியாது.